விஜய் தனித்து வந்தாலும் சரி, விஜய் செங்கோட்டையன் போல் இன்னும் 1000 செங்கோட்டையனை அழைத்து வந்தாலும் சரி, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிஜேபி அதிமுக என்று ஒரே அணியில் சேர்ந்து வந்தாலும் சரி, அவர்கள் தோற்கடிக்கப்படுவது உறுதி. திமுக தலைமையிலான கூட்டணி மட்டுமல்ல வலுவாக இருப்பது, எங்கள் கூட்டணி அமைப்பாக நாங்கள் இருக்கிறோங்க. திமுக போல் அடுத்தடுத்து நாங்கள் அமைப்பாக இருக்கிறோம், கட்சிகள் இருக்கிறது. எங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், எங்களுக்கு கூட்டணி பலத்தை விட தமிழ் மக்களினுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் தான் எங்களுக்கு வலு. இவங்கெல்லாம் யார்? பிஜேபி யார்? ஏன் இந்த முயற்சி எடுக்கிறார்கள்? ஒரு மாநிலத்திற்குள்ளவே புகுந்து ஆளுநர் மூலம் இன்னொரு ஆட்சியை சிதைக்க துடிக்கிறவர்கள், சட்டமன்ற தீர்மானங்களையே அலட்சியப்படுத்துகிறவர்கள். ஒரே ஒரு உங்கள் மூலம் கேட்குறேன், தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும், அது என்னங்க சட்ட சிக்கல்? இதுக்கு எதுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பணும்? என்ன நோக்கம்? ஏன்னா இது மாநிலம் என்பது, தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்குள் இல்லையா? இந்திய சட்டம் தமிழ்நாட்டிற்கு பொருந்தாதா? ஒரு சட்டமன்றத்தின் இறையாண்மை ஆளுநர் மதிக்கிறாரா? முதல்ல அவர் உலகத்துக்கு வகுப்பெடுக்கிறார் ஆளுநர். அவர் உயரம் என்ன? அவர் நியமன வடிவம், மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் முதல்வர். அடிக்கடி சட்டமன்றத்தின் தலையில் ஏறி அமர பார்க்கிறாரு ஆளுநர், அது நல்ல முறையா? இதான் ஒன்றிய அரசு. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசுகிற பேச்சு நாங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசினா போதுங்க, தமிழக மக்கள் எங்களுக்கு தாங்க வாக்களிப்பாங்க. என்ன பேசுகிறார் அவர்? தமிழக மக்கள், பீகாரிகளை தமிழக மக்கள் துன்புறுத்துகிறார்கள், திமுக துன்புறுத்துகிறது, அங்கே அச்ச சூழல் இருக்கிறார். உண்மையா இது? ஒரு பிரதமர் பேசலாமா இதை? அவர் என்ன சொல்கிறார்? ஹோம் மினிஸ்டர் புகழ்வாய்ந்த ஒரு ஆலயத்தினுடைய திறவுகோல் பொருள் களவாடப்பட்டு அது தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்றாரு. இந்த உரை உள்துறை அமைச்சர் பேசலாமா, பிரதமர் பேசலாமா? இந்த ரெண்டு பேச்சும் தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாவே போதும், ஓட்டு போடுவாங்களா யாருன்னா? அதனால் நாங்கள் இதுவரை இல்லாத வெற்றியை திமுக தலைமையிலான கூட்டணி பெறும். ஏன்னா முதல்வர் துவக்கி இருப்பது, நான் மீண்டும் மீண்டும் சொல்ல, ஜனநாயகத்துக்கான போர். தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, ஏன் பீகாருக்கு போய் குரல் எழுப்புறாரு? பீகாரில் பாதிக்கப்படுவது தேர்தல் ஜனநாயகம். அங்கே தேர்தல் ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழர் போய் குரல் எழுப்புகிறார். இதுதான் தேசியம். தேசியம் கட்டமைகிறது. இப்படிதான் நமது முன்னோர்கள் தேசியத்தை கட்டமைத்தார்கள், குமரியிலிருந்து காஷ்மீர் வரை. ஆனால் கட்டமைத்த இந்தியாவை, விடுதலை போராளிகள் கட்டமைத்த இந்தியாவை பிரதமர் சிதைக்கிறார், உள்துறை அமைச்சர் சிதைக்கிறார். எப்படி? பொய்யான. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.